வணக்கம் குட்டீஸ், வணக்கம். என்னடா நான் சிரிச்சது ராஜ சிரிப்பு மாதிரி இருந்துச்சா? ஆமா, ஏன்னா நேத்து அடிமையா இருந்த யோசேப்பு இன்னைக்கு என்ன ஆனாரு தெரியுமா? பெரிய ஆளுநர் ஆனாரு. பெரிய ஆளுநர் ஆயிட்டாரு. எகிப்தோட ஆளுநர் ஆயிட்டாரு. வாவ், கடவுளுடைய அற்புதம் இல்லையா? அதிசயம் இல்லையா? ஏன் தெரியுமா? சிறையில இருந்தாலும் யோசேப்பு கடவுளை நம்புனாரு. அதனாலதான் கடவுள் அடிமையா இருந்த அவரை ஆளுநரா உயர்த்தினாரு. குட்டீஸ், நல்லவங்களா இருந்தா போதும், கடவுள் நம்மளை என்ன லெவலுக்கு வேணாலும் உயர்த்துவாரு. புரியுதா? சரி, யோசேப்பு எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கனவு மன்னன் ஆளுநராதல். தொடக்க நூல். அதிகாரம் 41. 1, 8, 14 முதல் 25, 29, 30, 33 மற்றும் 39 முதல் 42 வரை உள்ள இறைவாக்குகள். 2 முழு ஆண்டுகள் கழிந்த பின் பார்வோன் ஒரு கனவு கண்டான். ஆனால் அவற்றை அவனுக்கு விளக்கி கூறுவார் எவரும் இல்லை. பார்வோன் ஆள் அனுப்பி யோசேப்பை அழைத்து வர செய்தான். அவர்களும் அவரை காவல் கிடங்கிலிருந்து விரைவாக வெளிக்கொணர்ந்தனர். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் கனவு கண்டேன், ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார் யாரும் இல்லை. கனவை கேட்டால் நீ தகுந்த விளக்கம் கூறுவாய் என்று உன்னை பற்றி சொல்ல கேள்விப்பட்டேன் என்றான். யோசேப்பு பார்வோனுக்கு மறுமொழியாக, நான் அல்ல, கடவுளே பார்வோனுக்கு நலமிகு மறுமொழி வழங்குவார் என்றார். அப்பொழுது பார்வோன் யோசேப்பிடம் சொன்னதாவது, என் கனவில் நைல் நதிக்கரையில் நான் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது கொழுத்த 7 அழகிய பசுக்கள் நதியிலிருந்து வெளியேறி வந்து கோரை புற்களிடையே மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றிற்கு பின் வற்றிய மிகவும் நலிந்து மெலிந்த வேறு 7 பசுக்கள் கரையேறி வந்தன. அத்தகைய அருவருப்பான பசுக்களை எகிப்து நாட்டில் நான் எங்கும் எப்போதும் கண்டதில்லை. நலிந்து மெலிந்த இந்த பசுக்கள் முதலில் வந்த கொழுத்த 7 பசுக்களை விழுங்கிவிட்டன. ஆனால் இவை அவற்றை விழுங்கிய பின்னும் விழுங்கியவனாகவே தெரியவில்லை. முன்பு போலவே மெலிந்து தோன்றின. அதன் பின் நான் துயில் கலைந்தேன். மீண்டும் ஒரு கனவு கண்டேன். அதில் செழுமையான முற்றிய 7 கதிர்கள் ஒரே தாளில் தோன்ற கண்டேன். அவற்றிற்கு பின் தீந்த பதராகி கீழே காற்றினால் கருகி போன வேறு 7 கதிர்கள் வெளிவந்தன. இந்த பதரான 7 கதிர்கள் அழகிய 7 கதிர்களை விழுங்கிவிட்டன. இதை பற்றி மந்திரவாதிகளிடம் சொன்னேன். ஆனால் எவராலும் எனக்கு பொருள் கூற முடியவில்லை. அதற்கு யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனாகிய தாங்கள் கண்ட கனவுகள் குறிப்பின ஒன்றே. கடவுள் தாம் செய்யவிருப்பதை பார்வோனுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். எகிப்து நாடெங்கும் மிக வளமான 7 ஆண்டுகள் வரவிருக்கின்றன. அதன் பின் 7 ஆண்டுகள் பஞ்சம் நிலவும். அப்பொழுது எகிப்து நாட்டின் அனைத்து வளமும் மறந்து போகும் அளவிற்கு அந்நாட்டை பஞ்சம் பாழாக்கும். எனவே பார்வோன் உடனடியாக மதிநுட்பமும் ஞானமும் செறிந்த ஒருவனை கண்டுபிடித்து எகிப்து நாட்டின் அதிகாரியாக அமர்த்த வேண்டும். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இவற்றையெல்லாம் கடவுள் ஒருவருக்கே அறிவித்துள்ளார். உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் செறிந்தவர் யாரும் இல்லர். எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர். வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அணிபடியட்டும். அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாயிருப்பேன் என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான். உடனே பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கணையாளியை
கழற்றி அதை யோசேப்பு கையில் அணிவித்து அவருக்கு பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணையை அவருக்கு அணிவித்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிள்ளைகளே நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் மகிழ்ச்சியா வந்திருக்கீங்களா? கதை கேட்க ஆர்வமா? சரி, இப்ப நம்ம பைபிள்ல கனவு மன்னன் ஆளுநர் ஆதல் அப்படின்றத பற்றி ஒரு கதை கேட்க போறோம். சரியா? கடவுள் மனிதர்களை படைத்தார். ஆதாம், ஏவாள், அதுக்கு பின்னால ஈசாக், அப்படிலாம் மனித வரலாறு வளர்ந்துக்கிட்டே வருதா இல்லையா? ஜனத்தொகை பெருகிக்கிட்டே வருது. யாக்கோப்புக்கு 12 பிள்ளைக. அந்த 12ல் 11வது மகன் தான் யோசேப்பு. யோசேப்பு கடவுள் மேல பக்தியா இருந்தார். அந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போதே கடவுள் கனவு காண்கின்ற, கனவுக்கு விளக்கம் கொடுக்கின்ற ஒரு ஞானத்தை அந்த யோசேப்புக்கு கடவுள் கொடுத்திருந்தார். அவனை அப்பா ரொம்ப அன்பு செய்தார். அதனால அவங்க சகோதரர்கள் அவன் மீது வெறுப்பு கொண்டாங்க. யார் மீது? யோசேப்பின் மீது. ஏன் வெறுப்பு கொண்டாங்க? அவங்க அப்பா அன்பு செய்யறனால. அவர் அப்பா ரொம்ப அன்பு செஞ்சார். நல்ல கலர்ஃபுல்லா ஒரு அங்கியெல்லாம் தச்சு கொடுத்தார். சரி, இப்படி இருக்கும்போது யோசேப்ப அந்த சகோதரர்கள் வெறுத்து அவங்க சகோதரர்கள்லாம் ஆடு மாடு மேய்க்க போன இடத்துக்கு யோசேப்பு டிஃபன் எல்லாம் கொண்டுக்கிட்டு, சிற்றுண்டிலாம் கொண்டுக்கிட்டு பார்க்க போன இடத்துல அவனை பிடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க? எகிப்திய அந்த இஸ்மாயிலருக்கு வித்துட்டாங்க. 20 வெள்ளி காசுக்கு யோசேப்பை தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அந்நியருக்கு வித்துட்டாங்க. அப்ப அந்த வியாபாரிகள் இவரை வாங்கிட்டு போய் எகிப்தில் கொண்டு போய் போத்திபார் அப்படின்ற ஒரு அரண்மனையில வேலை செய்யறவருடைய வீட்டுல வேலைக்காரனா விட்டுட்டாங்க. இவங்க வாங்கிட்டு போய் அங்க வித்துட்டாங்க. அப்போ போத்திபார் வீட்டுல ஒரு அடிமையா இந்த யோசேப்பு இருக்கிறார். ஆனா நல்ல இளைஞனா வளர்றாரு, உண்மையா இருக்கிறாரு, கடவுளுக்கு பிரியமானவரா இருக்காரு. ஏன்னா அவர் கடவுளையே நம்பி இருக்கிறாரு. வீட்டை விட்டாரு, உறவை விட்டாரு, ஊரை விட்டாரு. ஆனா கடவுளை மட்டும் விடல. யோசேப்பு கடவுளை மட்டும் விடல, கடவுளை நம்பி இருக்கிறார். அப்பாவின் கடவுள், தாத்தாவின் கடவுள் நம்மளையும் காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையோட அந்த போத்திபார் வீட்டில் வாழ்றான். அப்படி வாழும்போது ரொம்ப அழகான இளைஞனா வந்துடுறான். அந்த போத்திபாருடைய மனைவிக்கு இவன் மேல ஆசை வந்துச்சு. ஆனா அப்படி அடுத்தவருடைய மனைவியை தொடுவது பாவம் என்பதை உணர்ந்த யோசேப்பு அதை விளக்குறார். அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அதனால அந்த பொம்பளை இவர் தான் என்னை கெடுக்க வந்தார்னு சொல்லி பொய்யா குற்றம் சொல்லி அவன் யோசேப்பை பிடிச்சு சிறையில போட்டுட்டாங்க. யோசேப்பு இப்ப அடிமையா விற்கப்பட்டவர், அங்க சிறையில அவதிப்படுறார். ஆனா அவருடைய நல்ல குணத்தை பார்த்து அந்த சிறை மேலாளர் என்ன செஞ்சாருன்னா அவனுக்கு நல்ல பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து சிறையில் இருக்கவங்களாம் கவனிக்க வச்சு அந்த மாதிரி அவனை நல்ல ஆதரவா வச்சுக்கிட்டார். அப்படி இருக்கும்போது சிறையில 2 பேர் கனவு காண்றாங்க. அந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல ஆள் இல்லை. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது யோசேப்பு காதுக்கு அது வருது. உடனே யோசேப்புக்கு என்ன வர இருக்குது? கனவுகளுக்கு விளக்கம் சொல்ற வரம் யாரு கொடுத்துருக்கா? ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஆண்டவர் கொடுத்த வரம், சின்ன பிள்ளையிலே கொடுத்த வரம். அப்ப யோசேப்பு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்றார். அந்த கனவு என்னன்னா, ஒரு திராட்சை கொடி தோன்றி உடனடியா பழுத்து சாறு புழிஞ்சு அரசனுக்கு கொடுக்குற மாதிரி ஒருத்தன் கனவு கண்டான். ஒருத்தன் நிறைய அப்பங்கள் சுட்டு கூடையில அரண்மனை கொண்டு வரலாம், அதையெல்லாம் பறவை தூக்கிட்டு போது கனவு காண்றான். இவர் சொல்றாரு, நீ இன்னும் பந்தியில சிறையிலிருந்து மீட்கப்பட்டு அரசனுக்கு பானம் கொடுப்ப, நீ அப்பஞ்சுட்டு கொண்டு வர அது நடக்காது கதை, நீ தூக்கிடப்படுவேன்னு சொல்றார். இது இந்த இவர் சொன்ன விளக்கம் நிறைவேறிடுச்சு 2 பேருக்குமே. அப்பஞ்சுட்டவரை பிடிச்சு சிறையில் இருந்தவரை தூக்கில் போட்டாங்க. இந்த திராட்சைப்பழ ரசம் கொடுத்தவனை அரண்மனையில பானம் கொடுக்க வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த அரசனும் கனவு காண்றான். பாரவோன் மன்னன் கனவு காண்றான். ஆத்துக்குள்ள இருந்து நைல் நதியில இருந்து கொழுத்த பசுக்கள் 7 வெளியே வருது. அதுக்கு பின்னால வந்த 7 மெலிஞ்ச பசுக்கள் அதை முழுங்கிருது. அதை முழுங்கினாலும் அது தொத்தலாதான் நிக்குது. இப்படி ஒரு கனவை அரசன் காண்கிறான். இதே மாதிரி இன்னொரு கனவையும் அவன் கண்டான். சாவி கோதுமை வழிய வருது ஆத்துல இருந்து, முத்துன கோதுமை அதை தின்றுது. இப்படி ஒரு கனவு கண்டதுனால அவனுக்கு இந்த கனவுக்கு விளக்கமே தெரியல. அப்பத்தான் ஊர்ல இருக்கிற எல்லா அந்த சோசியம் பார்க்குறவங்களையும் நிமிதிகர்களையும் கூப்பிட்டு கேட்டாலும் எவனும் சுத்தமான விளக்கம் சொல்லலை. அதனால அந்த அரண்மனையில முதல்ல அரசனுக்கு பானம், அதாவது திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்கிற ஒருத்தன் சிறையில் இருந்தானா, அவனுக்கு இவர் கனவுக்கு விளக்கம் சொன்னாரா,
அவன் இப்போ அரண்மனையில் இருந்ததுனால சிறையில் யோசேப்புன்னு ஒரு எபிரேயன் இருக்கான், அவனை கூப்பிட்டு கேளுங்க அரசே அப்படிங்கமே சிறையில் வந்து யோசேப்பை கூட்டிக்கிட்டு போய் அரண்மனையில் அரசனுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்றார். என்ன விளக்கம் சொல்றார்? 7 வருடங்கள், அதாவது இனிமேல் நடக்க போற காரியத்தை கடவுள் உங்களுக்கு கனவின் வழியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். 7 ஆண்டுகள் நிலம் விளையும், செழிப்பான வருடம். அதுக்கு பின்னால பஞ்சகாலம் வரும். 7 ஆண்டுகள் மழை இருக்காது, பஞ்சகாலம் வரும். அதனால இந்த பஞ்சகாலத்துல மக்களை காப்பாத்தும்படி ஒரு மனுஷனை நீங்க தேர்ந்தெடுத்து நகரங்கள்ல தானிய கிடங்குகளை கட்டி விளையும் போது நீங்கள தானியங்களை சேர்த்து வைங்க. அப்புறம் பஞ்சகாலம் வரும்போது மக்களுக்கு அந்த தானியங்களை கொடுக்கலாம் அப்படின்னு இவன் அறிவுரை கனவுக்கு விளக்கம் சொல்றான். அப்ப பார்வோன் பார்க்கறான், இவனை மாதிரி விளக்கம் சொன்னவன் எவனுமே இல்லையே. நம்ம நிமித்திகர்களால சோசியம் பார்க்குறவங்களால எதுவும் சொல்ல முடியல. இவன் தான் கடவுளுடைய அருளால, கடவுளை ஆசிரால, கடவுளுடைய விருப்பத்தை அறிஞ்சு பேசுறான். அதனால இவனை மாதிரி நம்ம நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடியவன் வேற ஒருத்தன் இருக்க முடியாது. அப்பா நீயே இந்த நாட்டுக்கு ஆளுநனா இரு, உனக்கு நான் அதிகாரத்தை கொடுக்குறேன். அவருடைய மோதிரத்தை கொடுத்து அவனுடைய செயின்லாம் போட்டு அவனுக்கு அரச பதவியை நல்ல பட்டாடைகளை உடுத்தி இவர் தான் ஆளுநர். இனிமேல் நீங்க எல்லாரும் நாட்டு மக்கள் எல்லாரும் இவருக்கு கீழ்ப்படியணும். என்னுடைய சிம்மாசனம் மட்டும்தான் எனக்கு, மீதி எல்லா உரிமையும் இந்த யோசேப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். இப்ப அடிமையா விற்கப்பட்டவன் இப்ப யாரா இருக்கிறான்? யாரா இருக்கிறான்? நாட்டுக்கு, எகிப்து நாட்டுக்கு யாரா இருக்கிறான்? ஆளுநனா இருக்கான். ஆளுநர் அரசனுக்கு அடுத்தபடியில இருக்கிறான். இதுக்கு காரணம் என்ன? கடவுள் அவரோடு இருந்தார், யோசேப்போடு கடவுள் இருந்தார். கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய வரத்தை கொடுத்திருந்தார். அதை பயன்படுத்தி உண்மையா நேர்மையா பேசினதுனால யோசேப்புக்கு இந்த ஆளுநர் பட்டம் கிடைச்சது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? நம்ம எதை இழந்தாலும் கடவுளை மட்டும் இழக்கக்கூடாது. கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார், வழி நடத்துவார் என்ற இறை நம்பிக்கையோடு நம்ம வாழினோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் நம்மளை என்ன செய்வார்? வாழ்க்கையில உயர்த்துவார் என்பதை உண்மையை தான் இந்த கதையிலிருந்து நம்ம படிச்சுக்கிறோம். சரியாப்பா? புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க கடவுளை நம்புவீங்களா? கஷ்டம் வரும்போது சிறையில் இருக்கும்போது கடவுளை பழிச்சாரா யோசேப்பு? இல்ல, கடவுளையே நம்பினார். அது மாதிரி இன்னும் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நம்ம கடவுளை நம்பணும். கடவுளை நம்பினா கடவுள் நம்மை உயர்த்துவார். அதனால அடிமையா இருந்தவர் ஆளுநர் ஆன மாதிரி நம்மளையும் கடவுள் உயர்த்துவார்ன்ற நம்பிக்கையோடு வாழ்வோமா? சரி, கனவு மன்னன் ஆளுநர் அதல் என்ற கதையை இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நாளைக்கு இன்னொரு பைபிள் கதையை படிப்போமா? எல்லாரும் வருவீங்க தானே? சந்தோஷம். வெல்கம் டு HBS வீட்டில் விவிலிய பள்ளி 9வது நாள். இன்னைக்கு குட்டீஸ் நீங்க யார் ஜெயிக்க போறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். பார்க்குற நேர்களும் ஆவலா இருக்காங்க. போலாமா சுற்றுக்குள்ள? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, மத்தேயு 9 இறைவார்த்தை 21. மத்தேயு 9 இறைவார்த்தை 21. ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். வெரி குட், சரியான பதில். இரண்டாவது கேள்வி போலாமா? ஸோ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, மார்க் 5 இறைவார்த்தை 30. மார்க் 5 இறைவார்த்தை 30. உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார்? சூப்பர், சரியான பதில். வாழ்த்துக்கள். அடடா கில்லியா இருக்கியடா தம்பி, செட்டு மாதிரி பாயிரியே. ஸோ உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. என்ன பாப்பா சிரிப்பு தான் வருதா? நம்ம தோக்க போறோம் தெரிஞ்சு சிரிக்கிறியா இல்ல இப்படிலாம் ஒரு இருக்குன்னு சிரிக்கிறியா? சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, லூக்கா 8 இறைவார்த்தை 50. லூக்கா 8 இறைவார்த்தை 50. இறைவார்த்தை 50. இதை கேட்ட இயேசு சிறுமியின் தந்தையை பார்த்து, அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இரும், அவள் பிழைப்பாள் என்றார். வெரி குட், நீங்கள் வெற்றியாளர் என்றேன். வாழ்த்துக்கள், சரியான பதில்.
ரொம்ப அழகா டக்கு டக்கு டக்குன்னு பசங்க வந்து சும்மா ஜெட்டு வேகத்தில் பறந்துட்டீங்க. என்ன பாப்பா என்ன ஆச்சு? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து முயற்சிப்போம் சரிங்களா? ஸோ அன்பு குட்டீஸ், உங்களுக்கும் தான் இதே போன்று நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஜாலியாக இந்த மாதிரி ஒரு இறைவார்த்தையை எடுத்து படிங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று படித்தாலே போதும். ஸோ நம்மளுடைய இறைவார்த்தை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம தான் 4 பேருக்கு எடுத்து சொல்கிற விதமாக இருக்கணும். நீங்கள் படிப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். Papar papar pam pam, papar papar pam pam, papar papar pam pam pam. Papar papar pam pam, papar papar pam pam, papar papar pam pam pam. Papar papar pam pam, papar papar pam pam, papar papar pam pam pam. Papar papar pam pam, papar papar pam pam, papar papar pam pam pam. கடவுள் ஒரு நாள் நோவை கூப்பிட்டார், கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். கடவுள் ஒரு நாள் நோவை கூப்பிட்டார், கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். கப்பல் கட்ட சொன்னபடி கட்டி முடிச்சாச்சு, காட்டில் வீட்டில் வாழும் யாவும் வந்து சேர்ந்தாச்சு. கப்பல் கட்ட சொன்னபடி கட்டி முடிச்சாச்சு, காட்டில் வீட்டில் வாழும் யாவும் வந்து சேர்ந்தாச்சு. கடவுள் ஒரு நாள் நோவை கூப்பிட்டார், கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். கடவுள் ஒரு நாள் நோவை கூப்பிட்டார், கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். நாற்பது நாட்கள் மழையும் பெய்து பூமியும் நிரம்பிடுச்சு, பூமியில் வாழும் உயிர்கள் யாவும் அழிந்து போயிடுச்சு. 40 நாட்கள் மழையும் பெய்து பூமியும் நிரம்பிடுச்சு, பூமியில் வாழும் உயிர்கள் யாவும் அழிந்து போயிடுச்சு. கடவுள் ஒரு நாள் நோவை கூப்பிட்டார், கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். கடவுள் ஒரு நாள் நோவை கூப்பிட்டார், கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். பூமி மேல் தண்ணீர் எல்லாம் வற்றி போயாச்சு, நோவா மூலம் மனித இனமும் மறுபடி பிறந்தாச்சு. பூமி மேல் தண்ணீர் எல்லாம் வற்றி போயாச்சு, நோவா மூலம் மனித இனமும் மறுபடி பிறந்தாச்சு. கடவுள் ஒரு நாள் நோவை கூப்பிட்டார், கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். கடவுள் ஒரு நாள் நோவை கூப்பிட்டார், கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். இது HPS வீட்டில் விவிலிய பள்ளி. ஸோ முந்தைய நாள்லாம் வந்து நம்ம வந்து இந்த சைடு ஒரு 4 குட்டீஸ், இந்த சைடு ஒரு 4 குட்டீஸ்ன்னு சொல்லிட்டு நடித்து காட்டு விவிலிய பகுதியை நடித்து காட்டு அப்படின்ற ஒரு கேம் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். இன்னைக்கு குரூப்பா எல்லாரும் படையெடுத்து வந்திருக்காங்க. ஸோ நீங்க நடிக்க தயாரா? நீங்க நடிக்க தயாரா? எப்பா, இந்த ஒரு ஸ்பிரிட்டோட நீங்க நடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகுமோ தெரியல. ஸோ ரெடியா? ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஒருத்தர் வந்து நடிக்க போறது இல்ல, குரூப்பே நடிக்க போறீங்க. ஓகேயா? அதனால இந்த குரூப்ல உங்ககிட்ட ஒரு பகுதி சொல்லுவேன், இந்த குரூப்ல ஒரு பகுதி சொல்லுவேன். சரியா? ஓகே, ரைட். ஓகேயா? சோ புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் யார் நடிக்க ஆரம்பிக்கலாம்? நீங்க நடிக்க ஆரம்பிக்கிறீங்க. சரி, ஆர்வமா இருக்கறனால நீங்க நடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓகேயா? எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. ஸ்டார்ட். குரூப் நல்லா பாத்துக்கோங்க என்ன பண்றாங்கன்ட்டு. ஆன்சர் சொல்லுங்க. ஏசப்பா வந்து கழுத மேல ஏறி ஓசா அண்ணார் அந்த ரூட் எடுத்துட்டு போறாங்க. வெரி குட். சோ எப்படி கண்டுபிடிச்சீங்க இத சொல்லுங்க. ஏசப்பா வந்து அந்த ரூட்டை வந்து இப்படி பண்ணும்போது அவங்க எல்லாம்
தீர்த்தம் தெளிக்கிறாங்க, அதில் கண்டுபிடிச்சு. ஸோ கழுத மாரி அவர் பண்ணும்போது பா தத்ரூபமா கழுதன்ட்டு உங்களை சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா நடிச்சு காமிச்சிங்க. ஸோ இவங்க நடிச்சு காமிச்சதுல நீங்க ஒரு பாயிண்ட் வின் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க நடிச்சு காமிக்கிறதுல இவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையான்றது தெரிஞ்சலாம். ஓகே, ஸோ இந்த அணி நடிக்க தயாரா? வந்து நடிங்க. என்ன பண்றாங்க? ஆன்சர் தெரிஞ்ச கை தூக்கி மைக்ல சொல்லுங்க. ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ ஆண்டவர் அதை பார்த்துட்டு சிலுவை போட்டு அவங்கள வந்து உயிர் தெள வைக்கிறாங்க. கரெக்டா? சூப்பர், சரியான பதில். ஸோ இரண்டு அணியுமே வந்து சரியான பதில சொல்லி இந்த சுற்றை வந்து வின் பண்ணியிருக்கீங்க. இதுல வின்னிங்கா லூசிங்கான்றது இல்லை, நம்ம டீமா சேர்ந்து நம்ம ஜாலியா வந்து விளையாண்டோம்ல, அதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்பிரிட்டா விளையாண்டீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ஸோ குட்டீஸ், நம்ம குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்குற அந்த குட்டீஸுக்கு எங்களை போலவே நீங்களும் வீட்டுல விவிலியத்தை வாசிங்க அப்படின்ட்டு சொல்லாமா? ரெடி, 3, 2, 1. சூப்பர், தேங்க்யூ. அன்பு இயேசுவே, யோசேப்பை நல்ல நிலைக்கு உயர்த்தியது போல எங்களையும் நல்ல நிலைக்கு உயர்த்தி அருளும். நாங்களும் நல்ல செயல்கள் செய்ய உதவி செய்யும். எல்லாருக்கும் உதவி செய்யும் நல்ல தலைவர்களா எங்களை உருவாக்கும். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதியும். ஆமென். ஹாய் குட்டீஸ், வாவ் வாவ் வாவ், சூப்பர். அடிமையா இருந்த யோசேப்பு எப்படி பெரிய ஆளுநர் ஆனாருன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அந்த அற்புதத்தை பார்த்தீங்க இல்லையா? கடவுள் நேரம் வந்துச்சுன்னா நம்மளையும் உயர்த்துவாரு. எப்போதும் நல்லதுதான் செய்யணும், நல்லதுதான் பேசணும், நல்லதுதான் நினைக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், அப்பா அம்மா சொல்றத கேட்கணும், கஷ்டப்படுறவங்களை பார்த்தா உதவி செய்யணும். சரியா? அப்பதான் இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும், சந்தோஷப்படுவாரு. புரியுதா? சரி, இன்னைக்கு நீங்க என்ன நல்ல காரியம் எல்லாம் செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க. யாராவதுக்கு உதவி செய்யணும் தேவைப்பட்டா. ஓகேவா? சரி, சூப்பர். இன்னைக்கு அருமையா ஆடிட்டோம், பாடிட்டோம், எல்லாமே செஞ்சிட்டோம், கதையும் கேட்டுட்டோம். நாளைக்கு தான் லாஸ்ட் டே. பார்க்கலாமா? வாங்க குட்டீஸ், பாய்.